சென்னை அண்ணா சாலையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். இது குறித்தான காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக கட்சிகளோட முக்கிய கோரிக்கை, அதாவது முக்கிய கோரிக்கைன்னு சொல்றதோட மூலாதாரமாக குறிப்பிடப்படக்கூடியது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற 3 குறிக்கோள்கள். இந்த 3 குறிக்கோள்களை திராவிட கட்சிகளோட கொள்கைகளாக கொண்டு அதன் அடிப்படையில அமைத்தவர் அண்ணாதுரை. அதாவது காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, அதாவது CN அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 15, 1909 பிறந்த இவரோட 116வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதுமே கொண்டாடப்படுது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது அண்ணா சாலை, அதாவது மவுண்ட் ரோட்ல இருக்கிற அண்ணா சாலையில முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு, KN நேரு, மேயர் பிரியா, அன்வர் ராஜா, பால்வளத்துறை நாதர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் தற்போது கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது CN அண்ணா, பேரறிஞர் அண்ணாதுரை அப்படிங்கிறவர் திராவிட கட்சிகளோட தலைவர் மட்டுமல்லாம இருந்த நிலையில தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாத முதலாவது திராவிட கட்சி தலைவரும் அறுதி பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்த தலைவர்ல முதலமைச்சர் இவராக தான் இருந்துட்டு இருந்தாரு. காஞ்சிபுரத்துல சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்த இவர் தன்னோட கடுமையான உழைப்பு காரணமாக திராவிட கட்சிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். அவரோட பிறந்த நாளை சிறப்பாக்க வகையில தான் ஆண்டுதோறும் இன்றைக்கு, அதாவது செப்டம்பர் 15 அந்த தினமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.